கிளாஸில் டெக்னிக்னா வேறு எதுவுமே இல்லை. இது வந்து இப்போ வந்து it should be applied to the whatever or should be applied to the multiple unit of the processes. அதுக்கப்புறம் it is used to the அதுக்கப்புறம் வந்து cement is produced to the yield and lower cement at the viscosity வந்து இருக்குது. It is complete frozen slab technique ன்னு சொல்கிறாங்க. In this technique the glass slab is cooled at 6 degrees Celsius to அதுக்கப்புறம் and then to -10 degrees Celsius to the freeze வந்து இருக்குது. The technique is அதுக்கப்புறம் வந்து offer long working time. அதுக்கப்புறம் வந்து long working time. அதுக்கப்புறம் லாங் ஒர்க்கிங் டைம் த ஸ்லாப் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் செட்டிங் டைம் ஆஃப் த மவுத். அதனால் வந்து அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டைம் வந்து அதிகமாகவும் செட்டிங் டைம் இருக்கும். தீஸ் ஆர் த டிக்ரீஸிங் இந்த எக்ஸ்பேன்ஷனோட ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. மாடிஃபிகேஷன் ஆஃப் ஜிஏசி வந்து கிளாஸ் ஐனமரில் வந்து ரெசின் மாடிஃபைட் ஜிஏசி மெட்டல் மாடிஃபைட் ஜிஏசின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிஏசி வித் அமல்கம் தான் மெட்டல் மாடிஃபைட் ஜிஏசி. அதுக்கப்புறம் வந்து ஜிங்க் பாஸ்பேட் யூசினால் வந்து இட் இஸ். அதுக்கப்புறம் வந்து தீஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து இபிஏ அலுமினியம் மாடிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து ஐஆர்எம் பாலிமர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நான் யூஜினால் இருக்குது. டிலேட் எக்ஸ்பென்ஷன்னா வந்து ஒரு ஜிங்க் அதுக்கப்புறம் வந்து காசஸ் டிலே எக்ஸ்பென்ஷன். Zinc causes the delayed expansion. It may amalgamate mixing to the contaminations of the moisture during the manipulation. Due to the moisture contamination, zinc is react with the H2O and form zinc oxide and releases to the H2 gases which leads to the expansion. H2O gives zinc oxide plus gives to the hydrogen gas and delayed expansion. Type of corrosion corrosion is a deterioration of the metal in the chemical interactions of the environment. Chemical discoloration dry corrosion, electrochemical wet corrosion இருக்குது. Chemical corrosion, dry corrosion, these are the metal is oxidized and sulfur to the absence of the electrolyte. Sulfides with the absence of electrolyte. Electrochemical corrosion, they require the presence of water and other fluid electrolyte இருக்குது. அதுக்கப்புறம் வந்து presence of water and other fluid electrolyte சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த அகெயின்ஸ்ட் த கொரோஷன், பாசிவேஷன் பாலிஷிங். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து நோபல் மெட்டல் கண்டென்ட் டிசிமிலர் மெட்டலை வந்து நான் அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் த ரைட் மெர்க்குரி அமல்கத்தை வந்து மெர்க்குரி அமல்கத்தை வந்து அவாய்ட் பண்ணிடணும். இப்போ வந்து செட்டிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் லோ காப்பர் அலையில் வந்து Ag3SN ப்ளஸ் அதுக்கப்புறம் HG கிவ்ஸ் Γ1 அண்ட் Γ2 ஃபேஸ் அன்ரியாக்டட் Γ1 Γ2 ஃபேஸ் கிடைக்குது. இப்போ வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூ வேல்யூ க்ரோமா. ஹியூ இஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டு கலர் வேல்யூ வந்து லைட் அண்ட் டார்க்னஸ் ஆஃப் த கலர். குரோமா வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த கலர்னு சொல்கிறாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் த கலர் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து சேச்சுரேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் த கலர் ஆஃப் த சேச்சுரேஷனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கர்வ். இதில் வந்து ஸ்ட்ரெயின், இதில் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து இப்படி தான் வந்து எலாஸ்டிக் லிமிட் வந்து நடந்து ஒரு ப்ரொபோசிஷனல் லிமிட் வந்து நடந்து அதுக்கு ஒரு அல்டிமேட் எலாஸ்டிக் ஸ்ட்ரென்த் அண்ட் அதுக்கப்புறம் ரப்சர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. ஈல்டு ஸ்ட்ரென்த்து
பிளாஸ்டிக் லிமிட்னு இருக்குது. டைப் ஆஃப் ஆசிட் எச்சிங் அப்படின்னா வந்து ஆசிட் எச்சிங் இஸ் an implant surface of the surface roughness of the acid etching. These are the hydrochloric acid. அதுக்கப்புறம் வந்து அது என்னன்னா சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் ஆர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைப் வந்து டோட்டல் எச்சிங் டெக்னிக், செலக்டிவ் எச்சிங் டெக்னிக், செல்ஃப் எச்சிங், எனாமல் எச்சிங், டென்டன் எச்சிங்னு இருக்குது. அமால்கம் வந்து இஸ் மெக்கானிக்கல் ரெஸ்டோரேஷன். அப்புறம் காம்போசிட் இஸ் மைக்ரோ மெக்கானிக்கல் ரெஸ்டோரேஷன். ஜிஎஸ்சி இஸ் கெமிக்கல் ரெஸ்டோரேஷன். ரிட்டன்ஷன் ஃபார்மில் வந்து இதை சொல்கிறாங்க. கெமிக்கல் ரெஸ்டோரேஷன். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம். The primary resistance form is defined as a shape and placement of the preparation wall is able to the tooth of the restoration withstand without fracture and masticatory forces is delivered peripherally along to the long axis. Features வந்து box shaped cavity, flat pulpal floor, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் prevent the cap and marginal ridge and அதுக்கப்புறம் rounded internal line angle. அதுக்கப்புறம் வந்து cusp capping is rounded when indicated. These are including in the weakened tooth structure வந்து indicate பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து factors affecting the strength of the zinc phosphate cement. வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து லிக்விட், அதுக்கப்புறம் வந்து பவுடர் அண்ட் லிக்விட் ரேஷியோ, வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த லிக்விட், அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சர் கண்டாமினேஷன், செட்டிங் டைம், ஃப்ரோசன் கிளாஸ் ஸ்லாப் டெக்னிக் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜிங்க் ஃபாஸ்பேட்டில் வந்து என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து மாடிஃபிகேஷன் அஃபெக்டட் பண்ணுதுன்னா பவுடர் அண்ட் லிக்விட் ரேஷியோ, வாட்டர் கண்டாமினேஷன், மாய்ஸ்சர் கண்டாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து செட்டிங் டைமு அண்டு ஃப்ரோசன் கிளாஸ் ஸ்லாப் டெக்னிக்கு. க்ரீப்னா என்னென்னா க்ரீப் இஸ் டிபெண்ட் plastic deformation of the static based constant pressure. Static based constant pressure. Type வந்து dynamic creep இருக்குது, static creep இருக்குது. dynamic creep இருக்குது, static creep இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து definition. The time dependent plastic deformation of the static load